ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 12:30 மணி இருக்கும். இப்போ நாங்கள் திருப்பத்தூர்லேருந்து கோட்டை ஸ்ரீ பிரம்மேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் போய்க்கிட்டுருக்கோம். ஏன்னா, இங்கே லிங்கோத்பவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் சிவனுக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. இது கடைசி கால பூஜை வந்து இப்போ நாங்கள் திருப்பத்தூரில் அமைஞ்சிருக்கிற இந்த பிரம்மேஸ்வரர் திருக்கோவிலில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். நைட்டெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க ஜனங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோவிலில் ஏகப்பட்ட சிறப்பு இருக்குங்க. அது தனித்தனியாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போதைக்கு நாம் வந்து இந்த சிவராத்திரிக்கு உண்டான சிறப்பு பூஜைகளை இந்த கோவிலில் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், திரும்பி நிற்கிற இடம் எல்லாம் ஜனமாக தான் இருந்தாங்க. ஸோ உட்கார இடம் இல்லாமல் படிக்கட்டிலலாம் கூட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ பெரிய எல்இடி பெரிய பெரிய டிவி ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுலேயும் சிவன் பாடல்கள்லாம் போட்டுட்ருந்தாங்க. இதில் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னாக்கா, இப்போ நம்ம சிவபெருமானுடைய வரலாறுங்க எத்தனையோ எவ்வளவோ இருக்குங்க. இப்போது படம் எடுத்துக்கிட்டிங்கனாலே சிவன் படங்க எவ்வளவோ இருக்குது. அதுலேயும் இந்த சிறப்பான படங்க என்றைக்குமே மறக்க முடியாது. திருவிளையாடல், கந்தன் கருணை, சரஸ்வதி சபதம், காரைக்கால் அம்மையார், திருநீலகண்டர், அகத்தியர், நந்தனர், திருவுடை செல்வர், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேரில் ஏதாவது நான் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருந்தேன், சாரி. பட் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இதெல்லாம் போட்டால் கூட இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஜனங்க வந்துட்டு ஒரு உணர்ச்சிகரமாக சிவன் பக்தி, பாசம் அதெல்லாம் உணர்ந்து இன்னும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு லைவ் வீடியோங்கள்லாம் நிறைய போடுறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. சிவன் பாடலெல்லாம் பாடுறாங்க. ஸோ அது கேட்கும்போது நல்லாயிருக்கு. பட் இடையிடையில் இந்த மாதிரி நம்ம படங்கள்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு இதில் எதாவது கருத்து இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் அடித்து பிடிச்சி லிங்கோத்பவருடைய அபிஷேகம் பார்த்துட்டோம். இந்த தடவை ரொம்ப பின்னாடி தான் இடம் கிடச்சிது. அவ்வளோ கூட்டமாக இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது எங்களுக்கு சாமி. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சாமிக்கு வந்து தீபாராதனை காட்ட போகிறாங்க. அப்புறம் அதே விஷயம் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து கோல்டாக இருக்க, ஃபீவர் எனக்கு இன்னும் சரியாகலை. அதனால் என்னால் வந்து வாய்ஸ் வந்துட்டு இவ்வளோ தான் பேச முடியுது. ஸோ வாய்ஸ் இப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா சாரி, மன்னிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தீபாராதனை காட்ட போகிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலையாருக்கு அரோகரார், ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வருஷம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால எங்களால் லிங்கோத்பவருடைய அபிஷேகமும் அலங்காரமும் பார்க்க முடியல. இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் நாங்கள். அதனால் எங்களால் ஓரளவுக்கு கடவுளுடைய அருளால் நல்லபடியாக தரிசனம் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு சிவனுக்கு வந்து மூலஸ்தானத்தில் அபிஷேகமும் அலங்காரமும் பண்ணாங்க. அபிஷேகத்துக்கு போய் நின்று ஒரு வழியாக அபிஷேகம் நல்லபடியாக பார்த்துட்டோம். அலங்காரம், தீபாராதனை எல்லாம் காமிக்கிறதுக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட 5:30 மணி ஆயிடுச்சு. அது வரைக்கும் வந்த எல்லா பொதுமக்களும், சிவனுடைய பக்தர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து தரிசனம் பண்ணாங்க. ஒரு வழியாக இந்த வருஷம் மகா சிவராத்திரியோடைய விரதத்தை நாங்கள்லாம் நல்லபடியாக இருந்தோன்ற ஒரு திருப்தியோடு இறைவனை தரிசிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். கிளம்பும் போது சுட சுட காஃபி போட்டு கொடுத்தாங்க. ஒரு கப்பு வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம். அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, வெளியில் பெரிய ஸ்க்ரீன் போட்டு நம்ம கோவிலில் வந்துட்டு இதெல்லாம் லைவ் காமிச்சிட்டு இருந்ததுனால நிறைய பேர் இங்கேயே உட்காந்து பார்க்க முடிஞ்சுது. அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாராலையும் அடித்து பிடிச்சி உள்ளே போய் பார்க்க முடியாது. நாங்கள் வந்து அபிஷேகம் மட்டும் கோயிலில் பார்த்துட்டு நாங்கள் அலங்காரமும் பின்ன தீபாராதனையும் நாங்களும் இந்த எல்இடி ஸ்க்ரீனில் தான் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய.